இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆட்சியில் பங்கு அப்படின்னு. ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னாவே திமுகவுக்கு பெரிய ஒரு கசப்பான மருந்தை கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்றது என்ன அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா, இப்போ திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சின்னு சொல்லி எல்லாருடைய சப்போர்ட்லேயும் ஆட்சியை பிடிச்சிரும். ஆனால் அங்கே சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அமைச்சரவையில் அமைச்சர் பதவி, முக்கியமான வருமானம் வர்றது எல்லா பகுதிகளையும் அவங்களே வச்சுருப்பாங்க. அதனால் அடுத்தவங்களுக்கு அந்த லீக்கேஜுன்றது தெரியாத இருக்கும். ஒவ்வொரு துறையிலையும் எப்படி எப்படி ஊழல் பண்ணலாம், எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம், ஆட்சிக்கு ஒரு 6 மாதத்துலேயே நம்ம பிடிஆர் மூலியமாக ஒரு விஷயம் கசிஞ்சிச்சு, 30,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு மாதம் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்லாம். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இந்த ஆட்சியில் பங்குன்றதுக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய மனப்பான்மையில் திமுக ஒரு காலமும் இருந்ததில்லை. கொடுக்கறதில்ல, வாங்கிறதுல முதன்மையான ஆட்களாக இருப்பாங்க. எப்படின்னா மத்தியில் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் மத்தியில் ஆட்சியில் யார் வந்தாலும், அதாவது காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி கூட ஒரு முறை மெஜாரிட்டி இல்லாமல் வந்ததுனால அதெல்லாம் ஆட்சியில் பங்குன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு செலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஒரு 7 பேர் மந்திரிகளை. இவங்க தயாநிதி மாறன், கனிமொழி, இந்த டிஆர் பாலு, இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் ரெகுலராக மேலே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு பெரிய துறைகள் இருக்கும். அந்த துறைகள் மூலயமா பல ஆயிரம் கோடிகளை கொள்ளடிக்கணும். இங்கே ஆட்சியில் பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு இந்தியாவிலே ஒரு 6வது 7வது இடத்துல இருக்கணும் பணக்கார பட்டியலில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இருக்காதுன்றது தான் திமுகவுக்கு. எப்படின்னா, அதாவது இலங்கையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தமிழர்களை கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரபாகரன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது சக்கர நாற்காலியில் கூட போய் துண்டு சீட்டை எழுதி சோனியா காந்தி கிட்ட, இந்த துறை ஜவுளித்துறை என் மருமகனுக்கு வேணும், தொலைத்தொடர்பு அவருக்கு வேணும், இந்த கப்பல் துறை இவங்களுக்கு வேணும், கனிமொழிக்கு இந்த மாதிரி இது ஒரு துறை வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி துண்டு சீட்டை கொடுத்து அங்கே சொன்னாந்துக்கிட்டு நின்றவங்க தான் திமுக. அங்கே காங்கிரஸினுடைய தயவில் நம்மளுடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2 முறை ஆட்சி, அவருடைய தொடர்ந்து ஆட்சி வந்தது. 2 முறையும் அவங்க ஆட்சியில் பங்கு வாங்கினாங்க. இதை விட இன்னொரு கூத்து என்னடான்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில் மாத்திரம் கூட்டாட்சி இருக்கணும், அங்கே மாத்திரம் ஒன் பார்ட்டி இது இருக்கக்கூடாது. ஆனால் மாநிலத்தில் மாத்திரம் இவங்க சுயாட்சியாக இவங்களே ஆண்டுக்கலாம், இவங்க ஒரே ஒரு கூட்டமே இதை கொள்ளையடிச்சுக்கலாம் அப்படின்றது தான். இதுதான் இந்த ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கு திமுகவுக்கு கசப்பான விஷயமா இருக்கும். அதனால் இவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காங்க. கடந்த காலத்தில் தொடர்ந்து மத்திய அரசில் அவங்க ஆட்சியில் பங்கு வாங்கிக்கிட்டு ஆட்சி செய்து அதன் மூலயமாக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் 50,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி நம்பர் 2 அப்படின்னு நம்மளுடைய டிஎம்கே ஃபைல்ஸில் அண்ணாமலை கூட இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிவிச்சிருந்தார். அதனால் இந்த ஆட்சியில் பங்குன்றது இவங்களுக்கு கசக்க தான் செய்யும். கசப்பு மறந்தாலும் காங்கிரஸ் கொஞ்சம் அழுத்தமாக அவங்களுக்கு வாயில் வச்சு ஊற்றி இதுதான் நிலவரம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க கொள்கையில் பிடிப்பாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய கொள்கை.